ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் திருக்குறள் மீதான புகழுரைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யார் யார் புகழுரை கூறியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். வல்லோனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, அதையும் சொன்னது பாரதிதாசன் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, இது பழமொழி. இது ஒரு பழமொழி. கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த கூறல், இதை சொன்னது இடைக்காடனார். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த கூறல், இதை சொன்னது இடைக்காடனார். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், இது ஔவையார் சொன்னது. எல்லா பொருளும் இதன்பால் உள, இது மதுரை தமிழ் நாகனார் சொன்னது. ஞாபகம் வச்சுங்க. அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், இதை சொன்னது ஔவையார். எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு சொன்னது மதுரை தமிழ் நாகனார். அடுத்து, திருவள்ளுவர் ஒருவன் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் உள்ளதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது, இதை கூறியது கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்தது, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு பொது அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனார். ஞாபகம் வச்சுங்க. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம், இதை சொன்னது கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், இது கபிலர் கூறியது. அடுத்து, உள்ளுதோர் உள்ளுதோர் உலகம் உறுத்துமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, இது மாங்குடி மருதனார் கூறியது. அடுத்தது, மூன்று மன்னவர்க்கு சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள், இது சீத்தலை சாத்தனார் சொன்னது. மூன்று மன்னவர்க்கு சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள், இதை சொன்னது சீத்தலை சாத்தனார். அடுத்து, உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லை, இதை சொன்னது ஆல்பர்ட் ஸ்விட்சர். உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லை, இதை சொன்னது ஆல்பர்ட் ஸ்விட்சர். அடுத்து, திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம், இதை சொன்னது நல்லூர் நத்தத்தனார். திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம், இதை சொன்னது நல்லூர் நத்தத்தனார். அடுத்து, எப்பாவலரும் இடைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி, இது கல்லாடனார் சொல்லியிருக்காரு. எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி, கல்லாடனார் சொல்லியிருக்காரு. அடுத்து, கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம், இதை சொன்னது கால்டுவெல். இவர் உலகில் உள்ள அனைத்தும் அழிந்து விட்டாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் அப்படின்னு சொன்னது கால்டுவெல். இது மட்டும் இல்லாமல் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களை பற்றியும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த திருக்குறளை 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது, இதோட முக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். லத்தீனில் வீரமாமுனிவர் அறம் பொருள் இந்த 2 அதிகாரத்தை மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது, ஆங்கிலத்தில் ஜியு போப் 1886 மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது, ஜெர்மன் மொழியில் க்ரவுல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஃப்ரெஞ்சு மொழியில் ஏரியல்ங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. இந்தியில் பிடி ஜெயின் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது, தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. வடமொழியில் அப்ப தீட்சிதர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த வடமொழிங்கிறது சமஸ்கிருதத்தை குறிக்கும், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி.